வந்து மதிக்கவே மாட்றாங்களே. கூத்துப்பற்றுனாலே வந்து முதல்ல இருந்த ஒரு மரியாதையும், முதல்ல இருந்த ஒரு பிரியாரிட்டியும் இப்ப கிடையாது. ம். ஓகே. முதல்ல வந்துலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, கூத்துப்பற்று அவங்க வந்து ஒரு தியேட்டர் பிளே அவங்களுக்குள்ள ஒரு தனி திறமை இருக்கும். அவங்க வந்து நடிச்சாலே பேய் மாரி நடிப்பாங்க. நாங்கலாம் வந்து நடிச்சோம்னா மைக்கே இல்லாம நடிப்பாங்க. ம். அவ்வளவு பெரிய ஸ்டேஜ் இருக்குன்னா, அத்தன பேர் முன்னாடி மைக்கே இல்லாம நடிக்கிறாங்க. அந்த மாரி நடிப்பாங்க பேய் மாரி. இப்போ யாருமே அப்படி பண்றதில்ல. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இப்போ வந்து இந்த திவாகர் ப்ரோ எடுத்துக்கோங்க. அந்த ம். டாக்டர் திவாகர் இருக்காரு. தெரியும்ல உங்களுக்கு? ம். அவரெல்லாம் வந்து என்ன நடிக்கிறாரு நீங்களே சொல்லுங்க. அவர் நடிக்கிறதே கிடையாது. ஆனா அவர கூப்பிட்டு வச்சு 10 பேரு, 40 பேர் இன்டர்வியூ எடுக்குறானுங்க. அப்போ நாங்கலாம் வந்து எங்கள மாரி இத்தன வருஷம் நாங்க கஷ்டப்பட்டு கூத்துப்பட்றையில எவ்ளோ கிளாஸ் எல்லாம் நாங்க வந்து மாஸ்டர் கிட்ட திட்டு வாங்குவோம், அடி வாங்குவோம், எவ்ளோ அசிங்கப்படுவோம். அத்தன பேர் முன்னாடி தப்பா பண்ணா கேவலமா பேசுவாங்க. "என்ன நீலாம் நடிக்கிறதுக்கு எதுக்கு வர?" அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த மாரி கேட்டு நாங்கலாம் அசிங்கப்பட்டு அவ்ளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு, எத்தனையோ பேர் வந்து வீடு, வாசலு எல்லாத்தையும் விட்டுட்டு, ம். அவன் எல்லாத்தையும் இழந்துட்டு ஊர் விட்டு ஊர் வந்து கூத்துப்பட்றையில வந்து ஜாயின் பண்ணி சினிமாக்காக வந்து உழைச்சுட்டு அவனோட திறமைய யாரையும் பார்க்க மாட்றாங்க.